வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெவான் கான்வே எதுக்காக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் இருக்கணும், ஸோ அவர் வந்தால் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் டீமுக்குள்ளே நடக்கும் அண்ட் அந்த பிளேயிங் லெவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ எதனால் டெவான் கான்வே வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம் கரனை பற்றி பார்ப்போம். சாம் கரன் ரீசெண்டாக நடந்த மேட்ச் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக சாம் கரனை எதுக்கு வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு நல்ல சீமர் வேணும் அண்ட் ரெண்டாவது சாம் கரன் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக உள்ளே வரும்போது ஸோ பேட்டிங்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு பார்த்தாலும் ஓகே தான் அண்ட் ரெண்டுமே கம்பைண்டாக வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் வந்து சாம் கரன் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் சாம் கரனோட ஃபார்மை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிங்கில் சூப்பராக வந்து கலக்கிட்டு வந்திருக்காரு. வேறு லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறதுனால தான் அண்ட் இப்பயும் வந்து அந்த பிளேயிங் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். பவுலிங்கை பொறுத்தவரையும் பெருசாக வந்து சொல்ல முடியலை, பட் ஸ்டில் அவர் போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவார். இல்லை அங்கே ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம் கரன் வச்சுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாம் கரனுக்கு பதிலாக உள்ள டெவான் கான்வே கொண்டு வந்தால் டீம் கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆப்வியஸாக அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் லைட்டாக அடி வாங்கினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டாப் 3 அப்படின்றது வந்து சூப்பராக வந்து செட்டில் ஆகிடும். டாப் 4 கூட ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ராகுல் திரிபாட்டி தான் லாஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணார். அது வந்து சரியாகலை, பட் அதே வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் அவரோட ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸ் வேணால் மிஸ் பண்ணலாமே தாண்டி ஓரளவுக்கு செட் ஆகிட்டார். அவருக்கு கேம் புரிஞ்சிடுச்சு அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு அப்டேட் ஆகிட்டார் அப்படின்னா கேம் வந்து வேறு லெவலில் போக போகுது. என்னை பொறுத்தவரை நான் ராகுல் திரிபாட்டி வந்து இன்னுமே ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஓகே ஃபைன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்து வருவோம். டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரச்சின் ரவீந்திரா எந்த மாதிரியான ஒரு பிளேயர்னா, நல்லா அடித்து ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு பிளேயர். அதுதான் வந்து நம்ம நியூசிலாண்ட்லேயே வந்து பார்த்தோம். அண்ட் டெவான் கான்வே எப்படி எந்த மாதிரியான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேமை வந்து எப்படி கடைசி வரை எடுத்துகிட்டு போகிறது, நான் ஒரு ஆள் வந்து நின்று அந்த 1s and 2s வந்து நான் எப்படி வந்து நடுவில் ரொட்டேட் பண்ணுறது, எப்போ தேவையான இடமோ அப்போ நான் பவுண்டரிஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்து டெவான் கான்வேக்கு சூப்பராக தெரியும். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையான மெச்சூர்டான பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இவர் வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்னர் மாதிரி எப்படி அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் இருக்குமோ அந்த மாதிரி டெவான் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் வில்லியம்சன் மாதிரி வந்து சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அண்ட் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ஷிஃப்ட் பிளேயர் மாதிரி திடீர்னு ஒரு அக்ரெசிவ் மோடுக்கு போவார், திடீர்னு ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணி அந்த கேமை கடைசியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்ப்பாரு. ருத்ராஜ் கெய்க்வாட்னால 2 மோட்லேயும் இருக்க முடியும், பட் ஆனால் ஒரு கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே அந்த பேட்டிங்கில் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ கண்டிப்பாக 80 to 90% அவர் ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி கேமை கடைசியாக எடுத்துகிட்டு போக தான் வந்து பார்ப்பாரு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட்னால அவங்க இன்னிங்ஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அவர் 1 டவுனில் வந்து வந்துடுவார். அதுக்கான ஃபுல் ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். டீம் இந்தியாவில் நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லாம் ஃபுல்லானதுனால இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த 1 டவுனில் வந்தார் அப்படின்னா டீம் இந்தியாவுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணாங்க. ஒருத்தர் பொறுமையாகவும் இன்னொருத்தர் வந்து அடிச்சு ஆடின மாதிரி இருந்தால் பவர் பிளே உங்களுக்கு சூப்பராக வந்து யூட்டிலைஸ் ஆகிடும். ஸோ டாப் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளேயில் செம்மையாக வந்து இதாகும். அண்ட் உங்களுக்கு பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுந்தாலும் உங்களுக்கு ராகுல் திரிபாட்டி வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் உங்களுக்கு பவர் பிளேவை தாண்டி உங்களுக்கு போயிடுச்சு அண்ட் அங்கே வரையும் உங்களுக்கு விக்கெட் விழலை அப்படின்னா அது இன்னுமே ஒரு நல்ல சைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு போவார் அண்ட் அதுக்கப்புறம் வர ராகுல் திரிபாட்டி உங்களுக்கு இன்னும் கேமை வந்து கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுவார். தீபக் கூடாக்கு பதில் ஒரு விஜய் சங்கர் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு கேம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லென்த் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் டெவான் கான்வே உள்ள வரும்போது அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் யாரை வெளில உட்கார வைக்க போகிறோம் அப்படின்னா சாம் கரன். இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்சஸில் சாம் கரன் எப்படி இருக்காரு அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்காருலாம் பார்த்துட்டு சிஎஸ்கே எந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாத்தன் எல்லிஸ் அப்படின்ற ஒரு ஸ்லாட்டை வந்து நம்ம கை வைக்க முடியாது. அது எய்தர் நாதன் எல்லிஸ் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரானா வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ இந்த 2 இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்கா மாதிரி வந்து தெரியல. அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. நூர் அகமதை பற்றி சொல்ல வேணாம், நூர் அகமதை வந்து கை வைக்க மாட்டாங்க. அவரோட ஸ்லாட் ஃபிக்ஸ், அது எந்த கிரவுண்டாக இருந்தாலுமே ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரச்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் வந்து ஒரு பெரிய ஃபார்மில் வராரு அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்லாட்லையும் கை வைக்க மாட்டாங்க. ஒரு ஸ்லாட்டில் கை வைக்கணும் டெவான் கான்வே
கான்வே உள்ளே வரணும்னா அது சாம் கரனாக தான் இருக்கும். என்னோட ஒப்பீனியன், சாம் கரன் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுட்டு அவரால் ஒரு ஆல்ரவுண்டராக ப்ரூவ் பண்ண முடியல, அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெவான் கான்வே உள்ளே கொண்டு வரலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தீபக் கூடாக்கும் ஃபார்ம் சரியில்லைன்னா விஜய் சங்கர் லாஸ்ட் சீசன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஸோ அவரை கொண்டு வரும்போது இன்னுமே டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த ஒரு டாப் ஆர்டர் வந்து அமைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மேட்சஸ் அப்படின்னும் போது அந்த கிட்டத்தட்ட 200 போகுது, இல்லை 200 மாதிரியான மேட்சஸ் போகுது அப்படின்னா ஈஸியாக இந்த பேட்டர்ஸ்னால கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.